பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் தானே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பனி போல் இருப்பாராக. ஓசியாவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். என் ஜனமே, தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலே, உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவர் பனி போல் இருப்பாராக. அவர் பனி போல் உங்கள் மேல் தங்கியிருப்பாராக. அந்த பனி என்பது ஒரு குளிர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது. பனிக்காலங்களில் பாருங்க, அந்த இலைகளின் மீது, கிளைகளின் மீது, மரங்களின் மீது அழகாக வந்து உட்கார்ந்துருக்கும். புற்களின் மேலே அழகாக வந்து உட்கார்ந்துருக்கும். அப்போ அந்த பனியின் நேரங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை அது கொடுக்கக்கூடியதாய் அது காணப்படுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா சூட்டின் அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி, கடினமான அந்த பாதைகளில், அக்கினியாய் காணப்படுகிற இடங்களில் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பனி போல் இருந்து ஒரு குளிர்ச்சியை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை ஒரு குளிர்ச்சியற்ற தன்மையிலே காணப்படுகிறதே, அங்கே என் வாழ்க்கை எல்லாம் அற்றுப்போன ஒரு சூழ்நிலையிலே எதுவுமே பிரயோஜனப்படாத விதத்தில் என் வாழ்க்கை இருக்கிறதே. இல்லைங்க தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் திகைத்து மனம் பதறி அழுது கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளிலே தேவனாகிய கர்த்தரே உன் வாழ்க்கையில் குளிர்ச்சியாக இருந்து, பனி போல் இருந்து உன்னை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு குளிர்ச்சியின் அனுபவங்கள் உண்டாகட்டும், சமாதானத்தின் அனுபவங்கள் உண்டாகட்டும். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? பனியைப் போல் இருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பனி போல் இருந்து உங்களை நடத்துவார். பனியாக அவர் காணப்படுவார். God bless you. God.